ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு கூட நல்லா பெனஞ்சி சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா செவந்து வறுபட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுருங்க. அடுத்ததாக எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் அதே பிளேட்டில் போட்டுடலாம். நம்ம அடுத்ததாக அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எந்த எள்ளு இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் வாசமாகவும் பொடிக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் போட்டுருங்க. அடுத்ததாக அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் கொட்டிடுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசி பருப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது சேர்க்குறப்போ இன்னும் டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதையும் வறுத்துட்டு அதே பிளேட்டில் போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை நல்லா கழுவிட்டு வெயிலில் ஒரு 2-3 நிமிஷம் ஈரத்தன்மை போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கல் உப்பு, இந்த பொடிக்கு தேவையான கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, வரமிளகா ஒரு 15, 3 காஷ்மீர் மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி வறுக்கிறப்ப நெடி வீட்டுக்குள்ளே வராது, அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே வறுத்தது எல்லாமே இப்படி வச்சுருங்க. ஃபேன் கடியில் எல்லாம் நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை இலையும் இந்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இப்படி அது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இது செகண்டு போட்டு அரைக்கிறப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நல்லா போட்டெல்லாம் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைட்டான ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஃபேன் கடையில் வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர் டைட்னர் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. நான் இன்றைக்கி தோசை கூட சர்வ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தோசை கூட சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.